கோவை மாநகராட்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக நியமிக்க கோரி மாநகராட்சி பிரதான அலுவலகம் முன்பு நேற்று ஏப்ரல் 29 முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் AICICTU, தமிழ் புலிகள், SWWA மற்றும் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் ஆகிய அமைப்புகள் கலந்து கொண்டன. போராட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின்படி ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் ஒப்பந்த முறையை ரத்து செய்து மாநகராட்சி நிர்வாகமே நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும், அரசாணை 62 மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும், மாத சம்பள ரசீதுகள் வழங்கப்பட வேண்டும், ESI மருத்துவ அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும், விடுப்பு நாட்களில் பணிக்கு வந்தால் இரட்டிப்பு சம்பளம் வழங்கப்பட வேண்டும், பணி சுமையால் உயிரிழந்தால் ரூபாய் 30,000 வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கோஷமிட்டனர். மேலும் வெயில் காலங்களில் மதியம் 12 மணிக்கு மேல் வேலை வாங்கக்கூடாது எனவும் வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் மற்றும் சங்க தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதனால் மாநகராட்சி அலுவலகம் முன்பும் அருகிலும் தெருக்களிலும் சிறிது பரபரப்பான சூழல் நிலவியது. போராட்டத்தினால் நகரின் சில பகுதிகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கி கிடந்தன. பாதுகாப்பு கண்ணோட்டமாக மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பு காவல்துறை பலத்த பாதுகாப்பை வழங்கியிருந்தது. அறிவித்த சம்பளத்தை